ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/1/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தெய்வீக ஜென்மத்தின் பரிசு, தெய்வீக கண்கள். தெய்வீக ஜென்மத்தின் பரிசு, தெய்வீக கண்கள். இன்று 3 காலங்களையும் அறிந்த தந்தை தன்னுடைய 3 காலங்களையும் தெரிந்த 3 கண்களுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்கள். எதை 3வது என்று சொல்றோமோ அந்த கண் எந்த அளவு தெளிவாகவும் மற்றும் சக்திசாலியாகவும் இருக்குது என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய தெய்வீக கண்ணின் சக்தியின் சதவிகிதத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா அனைவருக்கும் 100% சக்திசாலியான தெய்வீக கண்களை ஜென்மத்தின் பரிசாக கொடுத்திருக்கிறாங்க. பாப்தாதா வரிசை கிரமமான சக்தி நிறைந்த கண்களை கொடுக்கல. ஆனால் இந்த தெய்வீக கண்களை ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களுடைய நியமத்தின் பிரகாரம், பத்தியத்தின் பிரகாரம், கவனம் கொடுப்பதின் பிரகாரம் நடைமுறையில காரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. ஆகையினால தெய்வீக கண்களினுடைய சக்தி சிலருடையது சம்பூர்ண சக்திசாலியாகவும் சிலருடைய சக்தியில் சதவிகிதமும் இருந்துருச்சு. பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் இந்த 3வது கண் தெய்வீக கண். இன்றைய நாட்களில் அறிவியல் சாதனமான தொலைநோக்கு கண்ணாடி இருக்குது. அது தூரத்தில் இருக்கும் பொருளை அருகிலும் மற்றும் தெளிவாகவும் அனுபவம் செய்விக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த தெய்வீக கண்களும் தெய்வீக தொலைநோக்கு கண்ணாடியின் காரியம் செய்யும். ஒரு நொடியில் பரந்தாமம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எத்தனை மைல் தூரத்தில் இருக்குது என்று கணக்கிடவே முடியாது. பரந்தாமம் தொலைதூர தேசம் எவ்வளோ அருகிலும் மற்றும் தெளிவாகவும் தென்படுது. அறிவியலினுடைய சாதனம் இந்த பௌதிக உலகத்தினுடைய சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் வரை பார்க்க முடியும். ஆனால் இந்த தெய்வீக கண்கள் 3 உலகங்களையும் 3 காலங்களையும் பார்க்க முடியும். இந்த தெய்வீக கண்களை அனுபவத்தின் கண்கள் என்றும் சொல்றாங்க. அனுபவத்தின் கண். அந்த கண் மூலமா 5000 ஆண்டின் விஷயத்தை நேற்று நடந்ததை போன்று அந்த அளவு தெளிவாக பார்க்குறீங்க. எங்கு 5000 வருடம், எங்கு நேற்றைய விஷயம், அப்படி தூரமான விஷயத்தை அருகிலும் மற்றும் தெளிவாகவும் பார்க்குறீங்க இல்லையா? நான் நேற்று பூஜைக்குரிய தேவ ஆத்மாவாக இருந்தேன், மேலும் நாளை மீண்டும் ஆவேன் என்று அனுபவம் செய்றீங்க. இன்று பிராமணன், நாளை தேவதை. அப்படி இன்று மற்றும் நாளையினுடைய விஷயம் சுலபமாக ஆயிடுச்சு இல்லையா? சக்திசாலியான கண்களுடைய குழந்தைகள் இரட்டை கிரீடம் அணிந்த அலங்கரிக்கப்பட்ட சொரூபத்தை எப்பொழுதும் எதிரில் தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஸ்தூலமான ஆடை அலங்கரிக்கப்பட்டு எதிரில் தென்படுது, மேலும் இப்பொழுதே அதை அணிந்து விடுவேன் என்று நினைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த தேவதைகள் உடல் என்ற ஆடையை எதிரில் பார்த்து கொண்டிருக்கீங்க இல்லையா? நாளை அதை அணிய வேண்டும் தென்படுது இல்லையா? இப்போ தயாராகி கொண்டிருக்குதா அல்லது தயாரானது எதிரில் தென்படுதா? எப்படி பிரம்ம பாபாவை பார்த்திருக்கீங்க, அவருக்கு தன்னுடைய எதிர்கால ஆடை ஸ்ரீ கிருஷ்ணரனுடைய சொரூபம் எப்பொழுதும் எதிரில் தெளிவாக இருந்தது. அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் சக்திசாலியான கண்கள் மூலமாக தெளிவா மற்றும் எதிரில் தென்படுதா? இந்த நேரம் பரிஸ்தா, அடுத்த நேரம் பரிஸ்தாவாக ஆகி பிறகு தேவதை போதையும் இருக்குது இல்லையா? மேலும் சாட்சாத் தேவதை ஆவதற்கான சாட்சாத்காரத்தையும் தெய்வீக கண்கள் மூலமாக பார்க்கிறீங்க. அந்த மாதிரி சக்திசாலியான கண்கள் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது சிலவற்றை பார்க்கும் சக்தி குறைஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. எப்படி ஸ்தூல கண்களினுடைய சக்தி குறைஞ்சிருது அப்படின்னா மிக தெளிவான பொருள் கூட திரை சீலைக்கு பின்னால் இருப்பது போலவும் மேகங்களின் இடையே இருப்பது போலவும் தென்படும். அந்த மாதிரி நீங்களும் தேவதையாக ஆக வேண்டும், ஆகி இருந்திருக்கீங்க. ஆனால் என்னவாக இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க என்பது, இந்த இருந்தீங்க என்பது திரைசீலைக்கு உள்ள தென்படவில்லையே. பாபா கேட்குறாங்க தெளிவாக இருக்குதா அப்படின்னு. நிச்சயம் அப்படிங்கிற அந்த திரைசீலை மேலும் நினைவு என்ற மணிகள் இரண்டும் சக்திசாலியாக இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க. அல்லது மணிகள் சரியாக இருக்குது ஆனால் திரைசீலை பலகீனமாக இருக்குதா?
ஒன்று பலகீனமாக இருந்தாலும் தெளிவாக இருக்காது. ஆகையினால கண்களினுடைய சக்தி குறைந்து விடவில்லையே என்று சோதனை செய்யுங்க மற்றும் சோதனை செய்ய வைங்க. ஒருவேளை பிறந்ததிலிருந்தே ஸ்ரீமத் என்ற பத்தியத்தை கடைபிடித்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்கள் எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கும். ஸ்ரீமத்தினுடைய பத்தியத்தில் குறை இருக்கும் பொழுதுதான் சக்தியும் குறைஞ்சிடுது. மீண்டும் ஸ்ரீமத்தின் ஆசிர்வாதம் என்று சொன்னாலும், மருந்து என்று சொன்னாலும், பத்தியம் என்று சொன்னாலும் அதை கடைபிடித்தீங்க என்றால் மீண்டும் சக்திசாலியாக ஆயிடுவீங்க. அப்படி இந்த கண்கள் தெய்வீக தொலைநோக்கு கண்ணாடி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த கண்கள் சக்திசாலியான எந்திரம். இதன் மூலமாக யார் எப்படி இருக்கிறாங்க என்று ஆத்மீக ரூபத்தில் ஆத்மாவினுடைய விசேஷத்தை சுலபமாக மற்றும் தெளிவாக பார்க்க முடியும். உடலின் உள்ளே அமர்ந்திருக்கும் குப்தமான ஆத்மாவை எப்படி ஸ்தூல கண்கள் மூலமாக ஸ்தூல உடலை பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த மாதிரி தெளிவாக ஆத்மா தென்படுது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது உடல் தென்படுதா கேட்குறாங்க. தெய்வீக கண்கள் மூலமாக தெய்வீக சூட்சம ஆத்மா தான் தென்படும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய விசேஷம்தான் தென்படும். எப்படி கண்கள் தெய்வீகமாக இருக்குது என்றால் விசேஷம், அதாவது குணமும் தெய்வீகமானதாக இருக்கும். அவகுணமும் ஒரு பலகீனமான கண்களே பலகீனத்தை பார்க்கும். எப்படி ஸ்தூல கண்கள் பலகீனமாகுது என்றால் கருப்பான புள்ளி தென்படும். அதே போல் பலகீனமான கண்கள் அவகுணத்தினுடைய கருப்பை தான் பார்க்கும். பாப்தாதா பலகீனமான கண்களை கொடுக்கவில்லை, அவர்களே பலகீனமானதாக ஆக்குனாங்க. உண்மையில் இந்த சக்திசாலியான எந்திரம் என்ற கண்கள் நடைமுறையில் இயற்கையான ரூபத்தில் எப்பொழுதும் ஆத்மீக ரூபத்தை பார்க்கும். இது உடலா அல்லது ஆத்மாவா என்று கடும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. இதுவா அல்லது அதுவா என்றால் இது பலகீனமான கண்களினுடைய அடையாளம். எப்படி அறிவியலை சார்ந்தவங்க சக்திசாலியான கண்ணாடி மூலம் அனைத்து கிருமிகளையும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சக்திசாலியான கண்கள் மூலம் மாயாவின் மிக சூட்சம சொரூபத்தை தெளிவாக பார்க்க முடியும். ஆகையினால கிருமிகளை வளர விடுறதில்லை, உடனே அழிச்சிடுறாங்க. யாருடைய மாயாவின் நோயையும் முன்பாக தெரிந்து கொண்டு அழிச்சிட்டு எப்பொழுதும் நோயற்றவராக இருப்பாங்க. இந்த தெய்வீக கண்கள் அந்த மாதிரி சக்திசாலியானதுன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த தெய்வீக கண்கள் தெய்வீக தொலைக்காட்சி பெட்டியும் தான். இன்றைய நாட்களில் தொலைக்காட்சி பெட்டி அனைவருக்கும் விருப்பமானதாக இருக்குது இல்லையா? இதை டிவின்னு சொன்னாலும் தூர்தர்ஷன் அப்படின்னு சொன்னாலும் இதில் தன்னுடைய சொர்க்கத்தின் அனைத்து ஜென்மங்களை, அதாவது தன்னுடைய 21 ஜென்மங்களின் தெய்வீக திரைப்படத்தை பார்க்க முடியும். தன்னுடைய ராஜ்யத்தின் அழகான காட்சிகளை பார்க்க முடியும். ஆத்மாவினுடைய ஒவ்வொரு ஜென்மத்தின் கதையை பார்க்க முடியும். தன்னுடைய கிரீடம், சிம்மாசனம், ராஜ்ய பாக்கியத்தை பார்க்க முடியும். தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது தூர்தர்ஷன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். தெய்வீக தரிசனத்தினுடைய கண்கள் சக்திசாலியாக இருக்குது இல்லையா? எப்பொழுது நீங்கள் ஓய்வாக இருக்கிறீங்களோ அப்போது இந்த திரைப்படத்தை பாருங்கள். இன்றைய நாட்களின் நடனத்தை பார்க்காதீங்க. அது ஆபத்தான நடனம். பரிஸ்தாக்களின் நடனம், தேவதைகளினுடைய நடனத்தை பாருங்கள். நினைவு என்ற பொத்தான் சரியாக வேலை செய்கிறது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை பொத்தான் சரியாக இல்லை அப்படின்னா இயக்கினாலும் ஒன்றும் தென்படாது. இந்த கண்கள் எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த பொருள் பலவிதமான காரியத்தில் உபயோகத்தில் வரணும் அப்படின்னு பெரும்பான்மையோர் லட்சியம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தெய்வீக கண்கள் அநேக காரியத்தை நிரூபிக்கக்கூடியது. பாப்தாதா குழந்தைகளுடைய பலகீனத்தின் புகார்களை அவ்வப்பொழுது கேட்டு தெய்வீக புத்தி கிடைச்சிருக்குது, தெய்வீக கண்கள் கிடைச்சிருக்குது. இதை விதிபூர்வமாக எப்பொழுதும் உபயோகிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யோசிப்பதற்கும் நேரம் இருக்காது, பார்ப்பதற்கும் நேரம் இருக்காது. வேறு எதையும் யோசிக்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. பிறகு எந்த விதமான புகாரும் இருக்க முடியாது. யோசிப்பது மற்றும் பார்ப்பது இந்த இரண்டும் தான் முழுமையாக ஆவதற்கும் மற்றும் புகார் செய்வதற்குமான ஆதாரம். பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எப்பொழுதும் தெய்வீகமாக யோசிங்க. எப்படி யோசிப்பீங்களோ அப்படி செய்வதாக இருக்கும்.
எனவே இந்த 2 தெய்வீக பிராப்திகளை எப்பொழுதும் உடன் வச்சுக்கிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சுலபம் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் சக்திசாலி ஆனவர்கள் தான், ஆனால் என்னவாக ஆகிடுறீங்க? எப்பொழுது ஸ்தாபனை ஆச்சோ அப்போ சின்னம் சிறிய குழந்தைகள் போல போலா பாயாக, அதாவது வெகுளியான சகோதரன் போல வசனம் பேசுவாங்க. அப்படி நீங்களும் சக்திசாலி ஆனவங்க, ஆனால் போலாபாய் ஆகிடுறீங்க. ஆகையினால போலாபாயாக ஆகாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதும் சக்திசாலி ஆனவராக ஆகுங்க, மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்களை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, எப்பொழுதும் தெய்வீக புத்தி மூலமாக சிரேஷ்ட சிந்தனை, தெய்வீக கண்கள் மூலமாக தெய்வீக காட்சியை பார்ப்பதில் மூழ்கி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய எதிர்கால தேவதை சொரூபத்தை தெளிவாக அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் இன்று மற்றும் நாளையை அந்தளவு அருகாமையில் அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான சக்திசாலியான தெய்வீக கண்கள் உள்ள திரிநேத்ரி திரிகாலதரிசி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தனிப்பட்ட சந்திப்பு சகஜ யோகி ஆவதற்கான விதி பற்றி சொல்கிறாங்க பாபா. நீங்கள் அனைவரும் சகஜ யோகி ஆத்மாக்கள் இல்லையா? எப்பொழுதும் தந்தையினுடைய அனைத்து சம்பந்தங்களின் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க. அனைத்து சம்பந்தங்களோட அன்பு தான் சகஜ யோகியாக ஆக்கிடும். எங்கு அன்பு நிறைந்த சம்பந்தம் இருக்குமோ அங்கு சுலபமாக இருக்கும். மேலும் எது சகஜமாக இருக்குமோ அது நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சகஜ யோகி ஆத்மாக்கள். தந்தையினுடைய அனைத்து அன்பு நிறைந்த உறவுகளையும் அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பாபா கேட்குறாங்க, உதவுக்கு சமமானவர்களா அல்லது கோபிகளுக்கு சமமானவர்களா அப்படின்னு. உதவ் ஞானத்தை வர்ணனை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். கோபர்கள் கோபிகள் பிரபுவனுடைய அன்பை அனுபவம் செய்வாங்க. அப்படி அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவம் என்பதுதான் விசேஷம். இந்த சங்கமயுகத்தில் இந்த விசேஷ அனுபவம் செய்வதுதான் வரதானத்தை பிராப்தி செய்வது. ஞானம் கேட்பது சொல்றது வேறு விஷயம். சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வது, சம்பந்தத்தினுடைய சக்தி மூலம் நிரந்தர ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பது வேறு விஷயம். ஆகையினால எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களினுடைய ஆதாரத்தினால சகயோகி ஆகுக. இந்த அனுபவத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்க. இந்த மாதிரி மூழ்கியிருக்கும் நிலை கோபியர்களுடைய விசேஷம். அன்பு அழிப்பது வேறு விஷயம், அன்புல மூழ்கியிருப்பது இதுதான் சிரேஷ்ட அனுபவம். உயர்ந்த நிலை தடைகளினுடைய பிரபாவத்திலிருந்து விலகி இருப்பது. எப்பொழுதாவது ஏதாவது தடையினுடைய பிரபாவத்தில் வருவதில்லையே. உயர்ந்த நிலை இருக்குது அப்படின்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தடைகளினுடைய பிரபாவத்திலிருந்து விலகி இருந்துடுவாங்க. எப்படி விண்வெளியில் செல்றாங்க அப்படின்னா உயர்வாக செல்றாங்க, பூமியினுடைய பிரபாவத்திலிருந்து விலகி சென்றுடுறாங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு தடைகளினுடைய பிரபாவத்தில் இருந்தும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க. யார் அன்பில் இருப்பதில்லையோ அவங்க ஏதாவது விதமான கடின உழைப்பின் அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆகையினால அனைத்து சம்பந்தங்களுடைய அன்பின் அனுபவத்தில் இருங்க. அன்பு இருக்குது, ஆனால் அதை வெளிப்படும் ரூபத்தில் வைங்க. அமிர்த வேலை மட்டும் நினைவு செஞ்சீங்க, பிறகு காரியத்தில் பிஸியாக விட்டீங்க என்றால் உள்ளடங்கி இருந்துடும். வெளிப்படும் ரூபத்தில் வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பீங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நிலம், நாடி மற்றும் நேரத்தை பார்த்து சத்திய ஞானத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆகுக. ஞானம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நிலம், நாடி மற்றும் நேரத்தை பார்த்து சத்திய ஞானத்தை பிரத்யட்சம் செய்யணும். தந்தையின் புதிய ஞானம் இது சத்திய ஞானம். இந்த ஞானத்தின் மூலம்தான் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகுது. இது அதிகாரம் மற்றும் போதை சொரூபத்தில் வெளிப்படும் வகையில் இருக்கட்டும். ஆனால் யாராவது வந்தவுடனேயே புது ஞானத்தின் புது புது விஷயங்களை சொல்லி குழப்பமடை வைப்பது என்று அர்த்தம் கிடையாது. நிலம், நாடி மற்றும் நேரம் அனைத்தையும் பார்த்து ஞானம் சொல்ல வேண்டும். இது ஞானம் நிறைந்தவரினுடைய அடையாளம். ஆத்மாவினுடைய விருப்பத்தை பாருங்க, நாடி பாருங்க, நிலத்தை உருவாக்குங்க. ஆனால் உள்ளே சத்தியத்தின் பயமின்மையினுடைய சக்தியும் அவசியம் இருக்கணும். அப்போதான் சத்திய ஞானத்தை பிரத்யட்சம் செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க.
ஸ்லோகன்: என்னுடையது என்று கூறுவது என்றால் சிறிய விஷயத்தை பெரியதாக்குவது. உன்னுடையது என்று கூறுவது என்றால் மலை போன்ற விஷயத்தையும் பஞ்சாக ஆக்கிவிடுவது. என்னுடையது என்று கூறுவது என்றால் சிறிய விஷயத்தை பெரியதாக ஆக்குவது. உன்னுடையது என்று கூறுவது என்றால் மலை போன்ற விஷயத்தையும் பஞ்சாக ஆக்கிவிடுவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.